So dear friends, welcome. Last video வந்து என்ன பார்த்தோம்னா அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் V-belt driveல வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து என்ன செகண்ட் ப்ராப்ளம். ஸோ டிசைன் எ V-belt drive and calculate the actual belt tension and average stress value for the following data. பவர் டு பி டிரான்ஸ்மிட்டட் இந்த எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 7.5 கொடுத்துருக்காங்க, கிலோவாட் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் தி டிரைவிங் வீல் 1000 RPM, ஸ்பீட் ஆஃப் தி ட்ரிவன் வீல் வந்துன்னா 300 RPM. ஸோ டயமீட்டர் ஆஃப் தி ட்ரிவன் புள்ளி வந்து 500 mm, டயமீட்டர் ஆஃப் தி ட்ரிவர் புள்ளி வந்துன்னா 150 mm. ஸோ சென்டர் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 925 mm. ஸோ பவர் வந்து என்னென்னா 7.5 கிலோவாட். ஸ்பீட் ஆஃப் தி டிரைவிங் வீல், ஸோ டிரைவிங் வீல் அப்படின்றது வந்து என்னென்னா நமக்கு வந்து என்னது லார்ஜர் இது. ஸோ அப்படின்றதுனா ஸ்மால் என், சரியா? அதாவது மெயின் பவர் சோர்ஸ், அதாவது டிரைவிங் வீல் அப்படின்னா அதான் மெயின் பவர் சோர்ஸ். ஸ்மால் என் இஸ் ஈக்குவல் டு 1000 RPM. ஸோ அடுத்ததுன்னா ஸ்பீட் ஆஃப் தி ட்ரிவன் வீல், ஸ்பீட் ஆஃப் தி ட்ரிவன் வீல்ன்றதுனா அப்ளிகேஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஸோ அது வந்துன்னா கேபிட்டல் என், ஸோ அது வந்துன்னா 300 RPM. ஸோ அடுத்ததுனா டயாமீட்டர் ஆஃப் தி ட்ரிவன் புள்ளி, ஸோ ட்ரிவன் புள்ளி அப்படின்றதுனா டயாமீட்டர் ஆஃப் தி லார்ஜர் புள்ளி, ஸோ கேபிட்டல் டி. ஸோ ட்ரிவன் புள்ளி அப்படின்றதுனா டயாமீட்டர் ஆஃப் தி லார்ஜர் புள்ளி, அதாவது டிரைவர் புள்ளி வந்துன்னா ஸ்மால் டயாமீட்டர், ட்ரிவன் புள்ளி வந்துன்னா லார்ஜ் டயாமீட்டர். ஓகே, ஸோ இந்த இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ டிரைவர் புள்ளி அப்படின்றது வந்து டிரைவர் புள்ளின்றதுனா ஸ்மால் டயாமீட்டர், ட்ரிவன் புள்ளி வந்துன்னா லார்ஜ் டயாமீட்டர். ஆர் நமக்கு வந்து வேல்யூஸ் பார்த்தாலே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்தோம்னா ஸ்பீடில் வந்து ஹையஸ்ட் வேல்யூ வந்துன்னா இருக்குன்னா அது வந்து என்னது ஸ்மால் என், ஸ்பீடில் வந்து லோவஸ்ட் வேல்யூ இருக்குன்னா அது வந்து என்ன கேபிட்டல் என். ஸோ ரெண்டு ஸ்பீட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துன்னா ரெண்டு ஸ்பீடில் வந்துன்னா ஹையஸ்ட் வேல்யூ இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்மால் என், லோவஸ்ட் ஸ்பீட் இருந்துச்சுன்னா அது வந்து கேபிட்டல் என். இதே எதுனா டயாமீட்டரில் வந்துன்னா நமக்கு வந்து டயாமீட்டரோட வேல்யூ வந்துன்னா லார்ஜாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பெருசாக இருந்துச்சுன்னா அது வந்து கேபிட்டல் டி. டயாமீட்டர் ஆஃப் தி இது வந்து என்னன்னா இது வந்து கேபிட்டல் டி, டயாமீட்டர் ஆஃப் தி லார்ஜர் புள்ளி. இது டயாமீட்டர் வந்து என்ன நமக்கு வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா டயாமீட்டர் ஆஃப் தி ஸ்மாலர் புள்ளி. ஓகே, ஸோ இதை வந்து வேல்யூஸ் வச்சு கூட நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இந்த உங்களுக்கு டிரைவிங் புள்ளி, ட்ரிவன் புள்ளி அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வேல்யூஸ் வச்சு கூட இது பண்ணிக்கலாம். ஸோ டயாமீட்டர் ஆஃப் தி ட்ரிவன் புள்ளி வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, ஸ்மால் டி வந்துன்னா 150 mm சொல்லியிருக்காங்க. ஸோ டயாமீட்டர் ஆஃப் தி ஸ்மாலர் புள்ளி. ஸோ சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து கொஸ்டின்லேயே வந்து கொடுத்துருக்காங்க, 925 mmன்றது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்தோம்னா ஸ்பீட் ரேஷியோ I is equal to ஸ்மால் n by கேபிட்டல் N is equal to d by d. ஸோ I is equal to நமக்கு வந்து n by n ஓட வேல்யூ வந்து 1000 divided by 300 போட்டோம்னா ஐயோட ஸ்பீட் ரேஷியோட வேல்யூ வந்துன்னா 3.33. ஸோ ஸ்பீட் ரேஷியோட வேல்யூ I is equal to 3.33. ஸோ நெக்ஸ்ட் வந்தோம்னா கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி பெல்ட். ஸோ கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி பெல்ட் செலக்ட் பண்ணால் நமக்கு வந்து என்ன பேஸ்ட் அப்பான் தி பவர், பவரோட வேல்யூ வந்து 7.5 கிலோவாட். ஓகே, இப்போ பவரோட வேல்யூ வந்துன்னா நமக்கு வந்து 7.5 வந்து கிலோவாட் வருது. ஸோ வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.58 வந்து பார்க்குறோம். ஸோ வந்து பவர் வந்தோன்னா நமக்கு வந்துட்டு எய்தர் 2 to 15 வந்து எடுத்துக்கலாம், ஆர் 7.5 to 775 அப்படின்றது வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து என்ன எடுத்துக்கிட்டேன்னா பி அப்படின்றது வந்து எடுத்துக்கிறேன், பி கிராஸ் செக்ஷன் வந்து எடுத்துக்கிறேன், சரியா? ஸோ கிராஸ் செக்ஷன் வந்து என்ன, வி பெல்ட்டோட கிராஸ் செக்ஷன் வந்து பி கிராஸ் செக்ஷன் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ பவர் 7.5 கிலோவாட்டுக்கு வந்துன்னா பி கிராஸ் செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ அது பி கிராஸ் செக்ஷனுக்கு வந்து என்னென்னா ஸோ அதோட எல்லா வேல்யூஸும் நோட் பண்ணுறேன், சரியா? ஸோ நமக்கு வந்து என்னது டயாமீட்டர் ஆஃப் தி இது வந்து என்னது மினிமம் ரெக்கமெண்டட் மினிமம் புள்ளி பிச் டயாமீட்டர், ஸ்மால் டியோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து 125 இருக்குன்றது கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம கொஸ்டின்லேயே வந்து நமக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் வந்து எவ்வளோ சொல்லிட்டாங்க, 150 mm சொல்லிட்டாங்க. அதனால் இதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. நாமினல் டாப் வித் டபிள்யூட வேல்யூ வந்துன்னா 17 mm, நாமினல் டாப் வித் டபிள்யூட வேல்யூ வந்துன்னா 17 mm, நாமினல் திக்னஸ் டியோட வேல்யூ வந்துன்னா 11 mm, வெயிட் வந்துன்னா 0.189 kgf, வெயிட் பெர் மீட்டர் வந்துன்னா 0.189 kgf. இப்போ இந்த வேல்யூஸ் வந்து நம்ம வந்து நோட் பண்ணுறோம். ஓகே, நமக்கு வந்து டயாமீட்டர் ஆஃப் த ஸ்மாலர் புள்ளி கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த வேல்யூ டி, ஸ்மால் டியோட வேல்யூ, நாமினல் டாப் வித் வந்து டபிள்யூட வேல்யூ வந்து 17 mm, திக்னஸ் வந்துன்னா T is equal to 11 mm, வெயிட் வந்துன்னா 0.189 kgf. ஸோ டயாமீட்டர் ஆஃப் த லார்ஜர் புள்ளியும் நமக்கு வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, சென்டர் டிஸ்டன்ஸும் கொஸ்டினில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றதுனா ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் கால்குலேட் பண்ணணும். ஸோ ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் வந்துன்னா ஸோ θ is equal to 180 degree minus capital D minus small d divided by C into 60 degree. ஓகே, ஸோ θ is equal to 180 degree மைனஸ். ஸோ நம்ம வந்து ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் கால்குலேட் பண்ணும்போது வந்து எல்லா வேல்யூஸ்மே வந்து என்ன பண்ணணும், மீட்டரில் வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். நமக்கு வந்து கேபிட்டல் டி வந்து 500 mm கொடுத்துருக்காங்க, ஸோ 0.5. ஸோ அடுத்ததுன்னா டயாமீட்டர் ஆஃப் தி ஸ்மாலர் புள்ளி வந்துன்னா 150 mm கொடுத்துருக்காங்க, 0.15. ஸோ அடுத்து வந்துன்னா சியோட வேல்யூ வந்து 925 mm வந்து கொடுத்துருக்காங்க,
ஸோ 0.925. ஸோ எல்லாத்தையும் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ணுறோம், டீட்டாவோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ 157.3 டிகிரி. நெக்ஸ்ட் வந்துன்னா பெல்ட் ஸ்பீட் S is equal to pi into d into n by 60. ஸோ dன்றதுனா ஸ்மால் dன்றதுனா diameter of the ஸ்மாலர் புள்ளி, ஸ்மால்ன்றதுனா ஸ்பீட் ஆஃப் தி ஸ்மாலர் புள்ளி. சரியா? ஸோ அப்போ வந்துன்னா பை இன்ட்டு ஸ்மால் டின்றதுனால 0.15 150 mm 0.15 இன்ட்டு வந்து என்ன ஸ்பீட் வந்து என்னது 1000 டிவைட் பை 60 போட்டோம்னா நமக்கு வந்து என்னது பெல்ட் ஸ்பீட் வந்துன்னா 7.85 மீட்டர் per செகண்ட் வந்து வந்துடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஈக்குவலன்ட் பிட்ச் டயாமீட்டர் கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்துன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.62. டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.62 வந்து பார்த்தீங்கன்னா DE is equal to DP into FB. ஸோ இந்த FBயோட வேல்யூ வந்துன்னா பேஸ்ட் அப்பான் தி ஸ்பீட் ரேஷியோ வந்து இங்கேருந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்துருக்க ஸ்பீட் ரேஷியோ வந்துன்னா 1.33. ஸோ 1.33ன்றதுனா இட் கம்ஸ் பிட்வீன் 1.275 to 1.340. அப்போ வந்து FBயோட வேல்யூ வந்து என்ன செலக்ட் பண்ணுறோம், 1.09 வந்து செலக்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ FBயோட வேல்யூ நமக்கு FBயோட வேல்யூ வந்துன்னா 3.33 வந்து வந்திருக்கு. நமக்கு வந்து FBயோட வேல்யூ வந்துன்னா 3.33 வந்து வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது வந்துன்னா 2.949 அண்ட் ஓவர், அதாவது 2.949 அதுக்கு மேலே வேல்யூ இருந்துச்சுன்னா FBயோட வேல்யூ வந்து என்னன்னா 1.14. ஓகே. FBயோட வேல்யூ வந்து 1.14. அப்படின்றப்ப வந்துன்னா FBயோட வேல்யூ வந்து என்னது 1.14 வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்போ வந்து DE is equal to DP அப்படின்றது வந்து என்னது டயாமீட்டர் ஆஃப் தி ஸ்மாலர் புள்ளி, டிபின்றதுனா டயாமீட்டர் ஆஃப் தி ஸ்மாலர் புள்ளி. ஸோ 150 mm இன்ட்டு 1.14 போடும்போது ஈக்குவலன்ட் பிட்ச் டயாமீட்டர் வந்து 171 mm இன் டர்ம்ஸ் ஆஃப் 171 இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து எம்எம்ல வந்து நமக்கு வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஈக்குவலன்ட் பிட்ச் டயாமீட்டர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றதுனா பவர் ரேட்டிங் ஆஃப் த பெல்ட். நமக்கு வந்து என்ன பவர் ரேட்டிங் கால்குலேட் பண்ணால் வந்து என்ன கிராஸ் செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம செலக்ட் பண்ணிக்கிற கிராஸ் செக்ஷன் வந்துன்னா B கிராஸ் செக்ஷன். ஸோ B கிராஸ் செக்ஷனுக்கு வந்துன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.62. இந்த டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.62ல இந்த ஃபார்முலா வந்து பார்க்குறோம். 0.79 S பவர் மைனஸ் 0.09 மைனஸ் 50.8 டிவைடட் பை DE. Dன்றது வந்து ஈக்குவலன்ட் பிட்ச் டயாமீட்டர் மைனஸ் 1.32 இன்ட்டு 10⁻⁴ S ஸ்கொயர் இன்ட்டு S. ஓகே. ஸோ அந்த ஃபார்முலா வந்து இங்கே எழுதிருக்க டேட்டா புக்லேருந்து இந்த ஃபார்முலா வந்து எழுதிருக்க பேஜ் நம்பர் 7.62லேருந்து ஃபார் B கிராஸ் செக்ஷன். ஸோ வந்து 0.79 இன்ட்டு எஸ்ஸோட வேல்யூ வந்து என்னது 7.85. ஸோ 7.85 மைனஸ் பவர் மைனஸ் 0.09 மைனஸ் 50.8 டிவைடட் பை டியோட வேல்யூ வந்துன்னா ஈக்குவலன்ட் பிட்ச் டயாமீட்டர் 171 மைனஸ் 1.32 இன்ட்டு 10⁻⁴ இன்ட்டு S ஸ்கொயர். S ஸ்கொயர்ன்றது 7.85 தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஓவரால் வந்துன்னா 7.85 இன்ட்டு 7.85 மல்டிப்ளை பண்ணும்போது பவர் ரேட்டிங்கோட வேல்யூ வந்துன்னா 2.76 கிலோவாட் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்துன்னா லென்த் ஆஃப் த பெல்ட் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இதோட ஃபார்முலா வந்துன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.61 வந்து பார்க்குறோம். சரியா? லென்த் ஆஃப் த பெல்ட் வந்துன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.61. ஸோ L is equal to 2C plus pi/2 into D plus D plus capital D minus small d the whole square divided by 4C. நமக்கு வந்து சியோட வேல்யூ தெரியும், கேபிட்டல் டி ஸ்மால் டியோட வேல்யூ எல்லாமே நமக்கு வந்து தெரியும். ஸோ வந்து எல்லாத்தையுமே சப்ஸ்டிட் பண்ண என்ன பண்ணுறோம், லென்த்தோட வேல்யூ வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறது. ஃபார்முலா வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.61 வந்து எழுதிட்டு ஸோ எல்லா வேல்யூஸுமே நமக்கு வந்து தெரியும். ஸோ வந்து என்ன லென்த் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ லென்த் வந்து எவ்வளோ வருதுன்னா 2930.6. ஓகே. ஸோ வந்து எம்எம்ல வந்து நமக்கு வந்து கிடச்சிது, லென்த் ஆஃப் த பெல்ட் வந்து கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் வந்துன்னா செலக்ட் தி ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் அப்படின்றது வந்து என்ன, நாமினல் பிட்ச் லென்த்து, நாமினல் இன்சைட் லென்த்து, அடுத்து வந்து லென்த் கரெக்ஷன் ஃபேக்டர். ஸோ இந்த லென்த் இது வந்து என்ன நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ இப்போ இதுக்கான ஃபார்முலா வந்து இது வந்து எங்கேருந்து இருக்குன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.658லேருந்து 7.585960 வந்து இருக்குது. சரியா? ஸோ நமக்கு செலக்ட் பண்ணிக்க கிராஸ் செக்ஷன் வந்து என்னது B கிராஸ் செக்ஷன். நமக்கு செலக்ட் பண்ணிக்க கிராஸ் செக்ஷன் வந்துன்னா B கிராஸ் செக்ஷன். நமக்கு வந்திருக்க லென்த்தோட வேல்யூ வந்து என்னன்னா 2930.6. நமக்கு வந்திருக்க லென்த்தோட வேல்யூ வந்துன்னா 2930.6. இது எங்கே மேட்ச் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து என்னன்னா 288 இருக்குது, அடுத்து வந்துன்னா 3091 இருக்குது. ஸோ நம்ம வந்து அடுத்த வேல்யூ வந்து அடுத்த ஹையர் வேல்யூ வந்து பார்க்குறோம். ஸோ அதாவது நாமினல் பிட்ச் லென்த்தில் எந்த கிராஸ் செக்ஷனோ அந்த கிராஸ் செக்ஷனுக்கு வந்துன்னா லென்த் வேல்யூ வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ணுறோம். நம்ம கால்குலேட் பண்ண லென்த் வேல்யூ வந்து மேட்ச் பண்ணுறோம். நமக்கு வந்திருக்க லென்த் வேல்யூ வந்துன்னா 2930.6. ஸோ இங்கே வந்து என்ன, ஸோ வந்து 2888 தான் இருக்குது, அதுக்கப்புறம் 3091. ஸோ அடுத்த ஹையர் வேல்யூ வந்து செலக்ட் பண்ணுறோம். ஸோ 3091. ஸோ நாமினல் பிட்ச் லென்த் இஸ் ஈக்குவல் டு 3091 mm. அதோட நாமினல் இன்சைட் லென்த் என்னன்னா 3048 mm. அதுக்கப்புறம் அதோட கரெக்ஷன் ஃபேக்டர் வந்துன்னா லென்த் கரெக்ஷன் ஃபேக்டர் வந்துன்னா 1.0. B கிராஸ் செக்ஷனுக்கு வந்துன்னா 1.07. ஓகே.
ஸோ அதான் வந்து இங்கே வந்து நோட் பண்ணி எழுதியிருக்கு. ஸோ நார்மல் பிச் லென்த் இஸ் equal to 3091 mm, நார்மல் இன்சைட் லென்த் இஸ் equal to 3048 mm, லென்த் கரெக்ஷன் ஃபேக்டர் இஸ் equal to 1.07. நெக்ஸ்ட் வந்து டிசைன் பவர் வந்து கால்குலேட் பண்ணுறோம். டிசைன் பவர் இஸ் equal to ரேட்டட் பவர் இன்டூ சர்வீஸ் ஃபேக்டர் இன்டூ ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் இன்டூ லோட் கரெக்ஷன் ஃபேக்டர். சரியா, ரேட்டட் பவர் இன்டூ சர்வீஸ் ஃபேக்டர் டிவைடட் பை ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் இன்டூ லோட் கரெக்ஷன் ஃபேக்டர் ஆர் லென்த் கரெக்ஷன் ஃபேக்டர், ரெண்டு ஒன்று தான். ஸோ இப்போ வந்து சர்வீஸ் ஃபேக்டர் வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.69 எடுக்கிறோம். சரியா, டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.69 எடுக்கிறோம். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து கொஸ்டின் வந்து அப்ளிகேஷன் எதுவுமே கொடுக்கல, ஹவர்ஸும் வந்து கொடுக்கல. ஸோ நான் வந்து 16 ஹவர்ஸ்ன்னு அசியூம் பண்ணிவிட்டு நான் வந்து லைட் டியூட்டி அப்ளிகேஷன் அசியூம் பண்ணிவிட்டு 1.2 அப்படின்றது வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கொஸ்டினில் வந்து ஸோ கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்ளிகேஷனும் எதுவுமே கொடுக்கல, ஹவர்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா லைட் டியூட்டி அப்ளிகேஷன் அசியூம் பண்ணிவிட்டு ஸோ 16 ஹவர்ஸ்ன்னு அசியூம் பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா சர்வீஸ் ஃபேக்டரோட வேல்யூ 1.2 அப்படின்றது வந்து நான் வந்து அசியூம் பண்ணிக்கிறேன். சரியா, ஸோ சர்வீஸ் ஃபேக்டர் இஸ் equal to ஃபார் 16 hours per day அப்படின்ற மாதிரி அசியூம் பண்ணிவிட்டு சர்வீஸ் ஃபேக்டரோட வேல்யூ 1.2 அப்படின்றது வந்து நான் வந்து அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இது வந்து சர்வீஸ் ஃபேக்டர் வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.69. நெக்ஸ்ட் வந்து ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் அது வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.68 எடுக்கணும். ஸோ நமக்கு வந்திருக்க டீட்டாவோட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்திருக்க டீட்டாவோட வேல்யூ வந்து 157.3 டிகிரி. ஸோ இது வந்து டேட்டா புக்கில் எங்கே மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்க்கணும். சரியா, பேஜ் நம்பர் 7.68 சரியா 157.3. ஸோ 157.3னால 157 பார்க்குறோம். ஸோ அதோட வேல்யூ வந்துன்னா 0.94. ஸோ அதோட வேல்யூ வந்துன்னா 0.94. ஓகே, ஸோ ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் வந்துன்னா 0.94. ஸோ நமக்கு வந்து எல்லா வேல்யூமே தெரியும். ஸோ டிசைன் பவர் இஸ் equal to ரேட்டட் பவர் அப்படின்றதுனா கொஸ்டினில் கொடுத்துருக்க பவர் கிவன் பவர். சரியா, ஸோ 7.5 இன்ட்டு சர்வீஸ் ஃபேக்டர் வந்துன்னா 1.2, ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் வந்துன்னா 0.94. ஸோ அடுத்து வந்துன்னா லென்த் கரெக்ஷன் ஃபேக்டர் வந்துன்னா 1.07. ஓகே, ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் டிசைன் பவர் வந்து கால்குலேட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்துன்னா நம்பர் ஆஃப் பெல்ட் கால்குலேட் பண்ணோம். நம்பர் ஆஃப் பெல்ட் இஸ் equal to டிசைன் பவர் இது வந்துன்னா ஸ்டெப் 9 வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். ரேட்டிங் ஆஃப் த பெல்ட் வந்துன்னா ஸ்டெப் 6 வந்து என்ன கால்குலேட் பண்ணுவோம். ரேட்டிங் ஆஃப் த பெல்ட் வந்துன்னா ஸ்டெப் 6 வந்து என்ன கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ 8.95 டிவைட் பை 2.76 போட்டோம்னா நம்பர் ஆஃப் பெல்ட் வந்து அப்ராக்ஸாக வந்து எவ்வளோ வருது 3.24 வந்து வருது. நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம்னா 4 அப்படின்றது நம்பர் ஆஃப் பெல்ட் இஸ் equal to 4 அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் வந்து ஆக்சுவலி சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணணும் ஆக்சுவல் சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.61 வந்து பார்க்குறோம். ஸோ C is equal to A plus square root of A square minus B. ஸோ இந்த ரெண்டு A and Bக்கு வந்து ஃபார்முலாஸ் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து எழுதிட்டு ஸோ L is equal to Lன்றது வந்துன்னா ஸோ L அப்படின்றது வந்துன்னா நாமினல் பிச் லென்த். சரி, எல்ன்றது வந்துன்னா ஸ்டாண்டர்ட் லென்த்தோட வேல்யூ வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நம்ம வந்து கால்குலேட் பண்ண லென்த் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது, ஸ்டாண்டர்ட் லென்த்தோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 3091 டிவைட் பை 4 மைனஸ் 5 இன்ட்டு கேபிட்டல் டின்றதுனா கேபிட்டல் டி அப்படின்றது வந்து நமக்கு வந்து டயாமீட்டர் ஆஃப் தி லார்ஜர் புள்ளி, ஸ்மால் டின்றதுனா டயாமீட்டர் ஆஃப் தி ஸ்மாலர் புள்ளி. ஸோ 500 and 150 டிவைட் பை 8 ஏவோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இருந்ததுன்னா பியோட வேல்யூ வந்து கேபிட்டல் டி மைனஸ் ஸ்மால் டி தி ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 8 போட்டால் நமக்கு வந்து பியோட வேல்யூ வந்து கிடச்சிடும். சரி, பியோட வேல்யூ ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ணுறோம் ஆக்சுவல் சென்டர் டிஸ்டன்ஸ். இது வந்து என்ன ஆக்சுவல் சென்டர் டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ வந்து இது வரைக்கும் நம்ம என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம்னா வி பெல்ட்டோட நம்ம வந்து டிசைன் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து டிசைன் டீட்டெயில்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பெல்ட் செலக்டட் நமக்கு வந்து கிராஸ் செக்ஷன் வந்துன்னா பி கிராஸ் செக்ஷன். நாமினல் இன்சைட் லென்த்தோட வேல்யூ வந்து 3048. நாமினல் இன்சைட் லென்த்தோட வேல்யூ வந்துன்னா 3048. ஐஎஸ்ன்றது இந்தியன் ஸ்டாண்டர்ட் 2494. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மற்ற எல்லா வேல்யூஸுமே எழுதிருக்கோம். டயாமீட்டர், அதுக்கப்புறம் சென்டர் டிஸ்டன்ஸ், நாமினல் பிச் லென்த்து, டாப் வித், திக்னஸ், இதோட எல்லா வேல்யூஸுமே நம்ம வந்து எழுதிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துன்னா ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் வி புள்ளி. சரியா, நமக்கு அதுக்கப்புறம் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் வி புள்ளி ஃபார் பி கிராஸ் செக்ஷன். இது வந்து எங்கே இருந்து எடுத்துக்கிறோம்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.70 ஸோ டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.70 என்னென்னா பி கிராஸ் செக்ஷனுக்கு வந்தோம்னா எல்பிபியோட வேல்யூ, பியோட வேல்யூ, அடுத்து வந்தோம்னா ஆங்கிள் ஏ இஸ் equal to நமக்கு 3 வேல்யூ இருக்குது. நான் இன்டர்மீடியேட் வந்து ஏ equal 334 டிகிரின்னு எடுத்துக்கிறேன். அடுத்து ஹச்சோட வேல்யூ, ஈயோட வேல்யூ, எஃபோட வேல்யூ இது எல்லாமே வந்தோம்னா நோட் பண்ணுறோம். ஓகே, ஸோ எல்லாமே நோட் பண்ணி எழுதிருக்கு. சரியா, வி பிச் லென்த் பிச் வித் இஸ் எல்பி இஸ் equal to 14 mm, மினிமம் டிஸ்டன்ஸ் டவுன் தி பிச் லைன் பி இஸ் equal to 4.2 mm,
அடுத்து வந்து என்னன்னா ஆங்கிள் A is equal to 34 degree. Center to center distance of grooves வந்துன்னா E is equal to 19 mm. Edge of pulley to first center அப்படின்ற ஃபர்ஸ்ட் குரூவ் சென்டர் F is equal to 12.5 mm. இந்த வேல்யூஸ்னா நம்ம வந்து இதானா V புள்ளிக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கால்குலேட் பண்ணிக்கோ, V பெல்ட்டுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிக்கோம். நெக்ஸ்ட் வந்துன்னா V புள்ளிக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிக்கோம். ஸோ இதோட வந்து சம்மை வந்து எண்ட் ஆகலை. நமக்கு வந்து கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்களா, இன்னும் ஆக்சுவல் பெல்ட் டென்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. இன்னொன்று என்னன்னா ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க. சரி, ஆக்சுவல் பெல்ட் டென்ஷன், பெல்ட்டில் வந்து எவ்வளோ டென்ஷன் ஆக்ட் ஆகுது, ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவல் பெல்ட் டென்ஷன் கால்குலேட் பண்ணுறதுன்னா பவர் டிரான்ஸ்மிட்டட் பெர் பெல்ட் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ பவர் டிரான்ஸ்மிட்டட்னா டோட்டல் பவர் டிரான்ஸ்மிட்டட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் பெல்ட். ஸோ டோட்டல் பவர் டிரான்ஸ்மிட்டட் வந்து எனக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கு 7.5 kW. அப்போ 7500 டிவைடட் பை 4, நம்பர் ஆஃப் பெல்ட்ன்றது வந்துன்னா நமக்கு வந்து 4 வந்திருக்கு. ஸோ டிவைடட் பை 4 போட்டோம்னா பவர் டிரான்ஸ்மிட்டட் பெர் பெல்ட் வந்து கிடச்சிடும். ஸோ 1875 நியூட்டன். ஸோ இதான் பவர் டிரான்ஸ்மிட்டட் பெர் பெல்ட். ஸோ பவர் டிரான்ஸ்மிட்டட் இஸ் ஈக்குவல் டு T1 மைனஸ் T2 இன்டூ V. வின்றது பதிலாக எஸ்ன்னு சொல்லலாம். ஸோ வினாலும் எஸ்னாலும் ஒன்றுனா பெல்ட் ஸ்பீடு. சரியா? ஸோ அதனா T1 அப்படின்றதுனா டென்ஷன் இன் டைட் சைடு, T1 அப்படின்றதுனா டென்ஷன் இன் டைட் சைடு, T2 வந்தோம்னா டென்ஷன் இன் ஸ்லாக் சைடு. சரியா? ஸோ நமக்கு வந்து என்ன T1 அண்ட் T2 வேல்யூஸ் வந்து நமக்கு வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ வந்து T1 மைனஸ் T2 இன்டூ ஸ்பீடு. வின்றது வந்து ஸ்பீடு, பெல்ட் ஸ்பீடு வந்து எவ்வளோ கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ பெல்ட் ஸ்பீடு வந்து எவ்வளோ வந்திருக்குன்னா 7.85. ஓகே. ஸோ அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணி T1 அண்ட் T2 வேல்யூ, T1 மைனஸ் T2 இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்துன்னா ஃபார் V பெல்ட்டுக்கு வந்து என்னது T1 by T2 is equal to e power mu theta divided by sin beta. ஓகே. ஸோ மியூ அப்படின்றது என்னன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், தீட்டான்றது வந்து ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட், பீட்டா அப்படின்றது வந்து ஹாஃப் ஆங்கிள். பீட்டா அப்படின்றது வந்து ஆங்கிள், ஹாஃப் ஆங்கிள். அதாவது நம்ம வந்து ஏ அப்படின்றது வந்து ஆங்கிள் ஆஃப் தி வி குரூவ். சரியா? அதாவது ஆங்கிள் ஆஃப் தி வி குரூவ் ஆர் வி பெல்ட்டு. இங்கே வந்து ஹாஃப் ஆங்கிள் வந்து என்ன, பீட்டா அப்படின்றது வந்து ஹாஃப் ஆங்கிள். ஸோ ஹாஃப் ஆங்கிள்ன்றதுனா A/2. சரியா? ஹாஃப் ஆங்கிள்ன்ற பீட்டா இஸ் ஈக்குவல் டு A/2. ஸோ இது வந்து ஏன்றது வந்து ஆங்கிள் ஆஃப் தி வி பெல்ட்டு, இது வந்து என்னன்னா ஹாஃப் ஆங்கிள். ஸோ அப்போ வந்து T1 by T2 is equal to e பவர் மியூவோட வேல்யூ வந்துன்னா நமக்கு வந்து கொஸ்டினில் வந்து கொடுக்கல, நம்ம வந்து 0.3 அப்படின்றது வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். சரி, கொஸ்டினில் வந்து கொடுக்கல. ஸோ மியூவோட வேல்யூ இருந்ததுன்னா 0.3ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். நமக்கு வந்து தீட்டாவோட வேல்யூ வந்து எவ்வளோ வருது, 157.3 டிகிரிஸில் வந்து இருக்குது. அதை வந்து என்ன ரேடியன்ஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ π/180 இன்டூ 157.3 டிவைடட் பை சைன் ஆஃப் பீட்டாவோட வேல்யூ. ஏவோட வேல்யூ வந்துன்னா நமக்கு வந்துட்டு இங்கே வந்து நோட் பண்ணியிருக்கோம் 34 டிகிரி. ஏவோட வேல்யூ வந்து இங்கே வந்து நோட் பண்ணியிருக்கோம் 34 டிகிரி நோட் பண்ணியிருக்கோம். ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு A is equal to 34, beta is equal to A/2. So 34/2. So beta is equal to 17 degree. Okay, so beta is equal to இங்கே வந்து 17 போட்டோம்னா நமக்கு வந்து என்ன பண்ணோம், T1 by T2 வந்து என்ன 16.7 வந்து வருது. ஓகே. ஸோ T1 by T2 is equal 16.7 வருது. ஸோ லாஸ்ட் வந்து என்ன பண்ணியிருந்தோம், T1 minus T2 is equal to 238.85 மாதிரி. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வந்து என்ன சால்வ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து என்ன T1 is equal to 16.7 into T2ன்னு வரும். ஸோ இந்த T1 is equal to 16.7 T2ன்னு வரும். இதை வந்து என்ன இந்த ஈக்குவேஷன் வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷன் வந்து இங்கே பவர் டிரான்ஸ்மிட்டர் T1 minus T2 is equal to 238.85. ஸோ அதில் வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன 16.72 into T2 minus T2 is equal to 238.85. அதில் வந்து என்ன T2ஓட வேல்யூ T1ஓட வேல்யூ வந்து என்ன நமக்கு வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ நமக்கு வந்து எப்போவுமே தெரியும் T1ன்றத வந்து என்ன as greater value compared to that of the T2. நமக்கு வந்து டென்ஷன் இன் டைட் சைடு தான் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும் compared to that of the slack side. ஸோ அப்போ வந்து இங்கே வேல்யூஸ் பார்த்தாலே தெரியும். ஸோ T1ஓட வேல்யூ வந்து 254.06, T2ஓட வேல்யூ வந்து 15.21. நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரிபிகல் டென்ஷன் ஆஃப் தி பெல்ட் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். சென்ட்ரிபிகல் டென்ஷன் TC is equal to mass into velocity square. ஸோ மாஸ் அப்படின்றதுனா மாஸ் ஆஃப் தி பெல்ட் வந்துன்னா நமக்கு இங்கே நோட் பண்ணியிருப்போம். இங்கே இருந்தோம்னா weight per meter is equal to 0.8189 kgf. ஓகே. அப்போ 0.189 இன்ட்டு அதுக்கப்புறம் வந்துன்னா வெலாசிட்டி வந்து என்னது, வெலாசிட்டி ஆர் ஸ்பீட், வெலாசிட்டின்றது பதிலாக ஸ்பீடு. ஸோ ஸ்பீடு வந்துன்னா 7.85 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ டென்ஷன் சென்ட்ரிபிகல் டென்ஷன் ஆஃப் தி பெல்ட் வந்துன்னா 11.06
65 நியூட்டன். ஸோ சென்ட்ரிபிகல் டென்ஷன் வந்து நமக்கு வந்து கிடச்சிடும். T1ஓட T1 வேல்யூஸும் T2 வேல்யூஸும் நமக்கு வந்து கிடச்சிடும். ஸோ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆக்சுவல் பெல்ட் டென்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ T1 அண்ட் T2 வேல்யூஸ் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னன்னா கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் த பெல்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் த பெல்ட் கண்டுபிடிக்கணும்னா T இன்டூ W மைனஸ் T இன்டூ டேன் பீட்டா. ஓகே. ஸோ T அப்படின்றதுனா நாமினல் திக்னஸ்ஸு, இது வந்துன்னா W அப்படின்றதுனா நாமினல் டாப் வித்து. ஸோ நமக்கு வந்து பீட்டாவோட வேல்யூ வந்து தெரியும், ஹாஃப் ஆங்கிள். ஸோ நாமினல் திக்னஸ் வந்துன்னா நமக்கு வந்து என்னது, நாமினல் திக்னஸ் வந்து என்னது, ஸோ நாமினல் திக்னஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 11 mm. நாமினல் திக்னஸ் T is equal to 11 mm. நாமினல் டாப் வித் டபிள்யூட வேல்யூ வந்துன்னா 17 mm. ஸோ அதை வந்து நீங்கள் மீட்டரில் வந்து சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம் 0. ஸோ இது வந்துன்னா இங்கே வந்து மீட்டர் வந்து சப்ஸ்டிட், டீயோட வேல்யூ டபிள்யூட வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் வந்து சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். 0.011 இன்ட்டு டபிள்யூட வேல்யூ வந்து 17 mm. ஸோ அதனால் 0.017 மைனஸ் 0.011 இன்ட்டு tan பீட்டா இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு 17 டிகிரி. சரியா? அதாவது ஆங்கிள் டிவைடட் பை 2. ஸோ அதனால் 17 டிகிரி சப்ஸ்டிட் பண்ணோன்னா நமக்கு வந்து ஏரியா ஆஃப் த பெல்ட் வந்து கிடச்சிடும் இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் ஸ்கொயர் வந்து கிடைக்கும். ஸோ ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ் ஆன் த பெல்ட்டில் வந்து எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்றதுனா சிக்மா இஸ் ஈக்குவல் டு T max டிவைடட் பை A. ஸோ சிக்மா இஸ் ஈக்குவல் T max டிவைடட் பை A. ஸோ அப்படின்றப்ப வந்தோம்னா T1 ப்ளஸ் TC, அதாவது டென்ஷன் இன் டைட் சைட் ப்ளஸ் சென்ட்ரிபிகல் டென்ஷன் டிவைடட் பை ஏயோட வேல்யூ. ஸோ 254.06. டென்ஷன் இன் டைட் சைடு வந்து சென்ட்ரிபிகல் டென்ஷன் வந்து என்னென்னா ஸோ வந்து T1 அப்படின்றது வந்து என்னது டென்ஷன் இன் டைட் சைடு 254.06. TC அப்படின்றதுனா சென்ட்ரிபிகல் டென்ஷன் 11.65 டிவைட் பை ஏரியாவோட வேல்யூ எதுனா 1.5 இன்ட்டு 10⁻⁻⁴. ஸோ அப்போ ஸ்ட்ரெஸ் வந்து என்னென்னா 1.77 இன்ட்டு 10⁻⁶ Nm². ஓகே. ஸோ ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ் ஆக்டிங் ஆன் த பெல்ட் வந்து என்னென்னா 1.77 இன்ட்டு 10⁻⁶ Nm². ஸோ வந்து யூஸ்வல் பண்ணுற ப்ரொசீஜர் தான். பட் கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆக்சுவல் பெல்ட் டென்ஷனும் ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து என்னன்னா T1 T2ஓட வேல்யூஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் சிக்மாவோட வேல்யூஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ சிக்மா கால்குலேட் பண்ணால் ஏரியா ஆஃப் த பெல்ட் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ அதான் வந்து என்னன்னா இங்கே வந்து பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இன்கேஸ் இந்த கொஸ்டின் வந்து ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம். இந்த நோட்ஸோட PDF வந்து என்ன உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த சேனலில் போயிட்டு வந்தோம்னா நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப் PDF வந்து ஸோ PDF வந்துன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.